மல்லி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, அன்னபூர்ணி நம்ம மல்லி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு புள்ள, உனக்கு நடந்த கொடுமை சத்தியமா யாருக்கும் நடக்கக்கூடாது. ஆனா அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு புள்ள. ஒரு பொறுமை இருக்கலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறது. நல்லவங்களா இருக்கிறத விட வல்லவனா இருந்தா மட்டும் தான் புள்ள இந்த உலகத்துல வாழ முடியும். நல்லவனா இருந்தா இந்த உலகத்துல ஏதோ ஒரு முடியல உன மாதிரி கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். ஆனா வல்லவனா இருந்தா நாம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையை மாத்திக்கலாம் புள்ள. என்ன தெரியுமா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து அது. ஆனா அந்த சொத்து எல்லாத்தையுமே அவரை ஏமாத்தி அந்த ராஜேஸ்வரி எழுதி வாங்கிக்கிட்டா. வாங்கினது மட்டுமா, அது மட்டும் சும்மா இல்லாம இப்போ எங்களை வாழவே விடக்கூடாது அப்படின்னு கங்கணங்கன்னு சுத்திட்டு இருக்கா பெரியமாவ. பாருங்க, நேத்து கூட விஜய் வேலை பார்க்கறதுக்கு போயிட்டு ஒரு தேவையில்லாத பிரச்சனை பண்ணி அவருக்கு திருட்டு பட்டம் கட்டி அவரை போட்டு அவ என்னென்ன குணப்படுத்துறான். இத்தனைக்கும் அவ சொந்த தம்பி அவரு. அப்படி இருக்கும்போது ஏன் பெரியமா அவளுக்கு இவ்வளவு வன்மம் விஜய் மேல? எனக்கு புரியவே இல்லை. பாவம் விஜய் ரொம்ப கஷ்டப்படுற பெரியமா. நமக்காக தான் அவரு இந்த வேலைக்கே போனாரு. ஆனா போன இடத்துல அவன் இப்படிலாம் பண்ணுவாருன்னு அவரு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கு பெரியமா. என்ன வாழ்க்கை இது? ஒருவேளை நான் அவருடைய வாழ்க்கையில போகாம இருந்தானா அவரு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பார் போல. நான் அவர் வாழ்க்கைக்குள்ள போய் பாவம் இப்போ அவரும் கஷ்டப்படுற பெரியமா. மல்லி சொந்தம் அன்னப்படி உடனே, இதுதான் போல உன்கிட்ட இருக்க கெட்ட விஷயமே. நீ அநியாயத்துக்கு நல்லதா இருக்கணும்னு ஆசைப்படுற, அது எப்படி புள்ள நடக்கும்? அது முடியாது புள்ள. இந்த பெரியமா சொல்ற கேளு. அநியாயம் பண்றவங்களுக்குலாம் நாமளும் அதே வழியில போய் தான் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் புள்ள. என்ன பெரியமா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒன்றும் இல்லை புள்ள, அநியாயத்தில் போய் தான் தடுக்கணும். நியாயமா இருந்தா சரி. அவன் உனக்கு அநியாயம் பண்ணால நீயும் அதே மாதிரி அவள் என்ன பண்ணாலோ அதை திருப்பி அவளுக்கு கொடு. அப்போதான் நீயும் ஜெயிச்ச மாதிரி இருக்கும், அவளுக்கும் இது பண்ணனா இதுதான் நிலமா அப்படின்னு புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்னே சரி ஓகே, நாம் இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போகலாம். போயிட்டு அந்த வீட்டில் எப்படியும் நம்ம விஜய்கிட்ட கையெழுத்து வாங்கின பத்திரம் இருக்கும், அதை எடுத்து வந்துட்டோன்னா அப்புறம் இவளெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மனசில் ஒரு பக்கம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நம்ம மல்லி சரி போகலாம் அப்படின்னு நைட்டு யாருக்கும் தெரியாமல் ராஜேஸ்வரி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஒரு ஒரு ரூமாக போய் தேடுறாங்க. அப்படி தேடும்போது லைட்டாக சத்தம் கேட்டு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சி எழுப்புறாங்க. என்ன ராஜிமா? ரஞ்சி, எனக்கு ஏதோ வெளியில் சத்தம் கேட்குற மாதிரி தெரியுது, வீட்டுக்குள்ளே ஏதாவது வந்திருக்காங்கன்னு தெரில, நீ போட்டு பார்த்துட்டு வரேன். சரி ராஜிமா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ரஞ்சி தூக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு கரெக்டாக ராஜ் ரூமை திறக்க பார்க்குறாங்க. மல்லி அந்த நேரம் கரெக்டாக ரஞ்சி கதை இருக்கும்போது அடியில் பெட்டுக்கல்ல ஒளிஞ்சிக்கிறாங்க. ரஞ்சி பார்க்கவும் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்பவும் அங்கேயே போயிடுறாங்க. ராஜி ஒன்று, என்னாச்சு ரஞ்சி? இல்லை ராஜிமா, அதெல்லாம் யாரும் இல்லை, உங்களுக்கு மனப்பிரமையாக இருக்கும், படுத்து தூங்கு அப்படின்னு சொல்ல ராஜியும் அப்படி தூங்கிடுறாங்க, ரஞ்சி தூங்கிறாங்க. மல்லி தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வீரா வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போனால் அன்னைக்கு தான் விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாண நாள். ஸோ விஜய் புது ட்ரெஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்காரு. மல்லி, எங்கே போன மல்லி? காலையிலேயே உனக்கு காணோம். இல்லை விஜய், நான் கொஞ்சம் ஒரு முக்கிய வேலையை வெளியே போயிருந்தேன். சரி மல்லி, நீ போய் குளிச்சுட்டு வா, புது ட்ரெஸ் போட்டுட்டு நம்மளாம் கோயிலுக்கு போகலாம். இல்லைங்க விஜய், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று தரணும். என்ன மல்லி? இது நம்மளுடைய கல்யாண கிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து பிரித்து பாருங்க, உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்ல விஜயும் ஒன்று அந்த ஃபைலை பிரித்து பார்க்குறாரு. என்ன இருக்கும் இது உள்ள அப்படின்னு. அன்னபூர்ணி, மல்லி என்ன பிள்ளை காலையிலேயே இப்போ என்ன நடந்த தம்பிக்கு? எது பிரியுமா, அவரே பிரித்து பார்க்கட்டும், அப்போ தான் அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்லி மல்லி நிற்கிறாங்க. நம்ம விஜயும் பிரித்து பார்க்குறாரு. பார்த்தா அது விஜய்க்கு லைட்டாக அதிர்ச்சி தான். மல்லி, இது நான் அன்னைக்கு கையெழுத்து கொடுக்குற பேப்பராச்சு, இது எப்படி உனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லவும், இல்லை விஜய், எங்கள் பெரியமா சொன்னாங்க, நியாயத்தை வெளில போய் ஜெயிக்கணும், அநியாயத்தை ஜெயிக்கணும்னா நாமளும் அநியாயத்தை பக்கம் தான் போய் ஆகும்னு சொன்னாங்க. அதான் நான் யோசித்தேன், சரி தப்பு இல்லை அப்படின்னு நானே கிளம்பி அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு போனேன். யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ரூமில் அந்த பீரோவை திறந்து அந்த பத்திரத்தை தேடின மாதிரி பத்திரம் கிடச்சிச்சு விஜய், அதான் எடுத்து வந்துட்டேன். நம்ம ராஜேஸ்வரி நம்மளை இப்படி இருந்து ஏமாத்தினா, அப்படி இருக்கும்போது அவன் ஒன்றும் நல்லவ கிடையாது, அவன் ஒன்றும் நல்ல வழி நம்மள்ட்ட சொத்தை வாங்கிக்கலல்ல, அவளையும் நமக்கு துரோகம் தானே பண்ணான். அதான் நானும் அதே வழியில் போய் இன்றைக்கி அந்த ராஜேஸ்வரியை மடக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அன்னப்படுவனே பாத்தியா புள்ள, இதை தான் நான் சொன்னேன். ஏன்னா இதில் எந்த தப்பும் இல்லை புள்ள. ஏன்னா அவங்களுக்கு பண்ண அநியாயத்துக்கு நீங்கள் அவளுக்கு அநியாயத்தை பண்ணாதான் திரும்பி அவள் யாருக்கும் அதை பண்ணுறதுக்கு பயப்படுவா போல அப்படின்னு சொல்ல, விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. என்பவனே, ஹை ஜாலி ஜாலி, அப்போ நம்ம பழைய வீட்டுக்கு போகிறோமா டாடா அப்படின்னு கேட்க, ஆமாம் வெண்பா, இனிமேல் நம்ம பழைய வீட்டுக்கு போயிடலாம், இனி எந்த பிரச்சனையும் இருக்காது,
நமக்கு நம்ம சொத்தும் கிடச்சிச்சு, இப்போ நமக்கு நம்ம கூட மல்லிமாவும் கிடச்சிட்டாங்க. நாம் 3 பேரும் அங்கே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. அண்ணன் பொண்ணையும் கூட வராங்க. காலையிலேயே இவங்க வரதை பார்த்த ராஜேஸ்வரி, என்ன இதுங்க காலங்காலத்துலேயே வந்துச்சுங்க, என்ன பிரச்சனை பண்ண போதுங்கன்னு சொல்லிட்டு, என்ன விஜய் என்ன வேலை கிடைக்கல கஷ்டமாக இருக்குன்னு வீடு தேடி இங்கே வந்துட்டியா பிச்சை எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்க, போதும் நிப்பாட்டு, யார் பிச்சை எடுக்கணும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா வக்கீல் போலீஸ் எல்லாம் வராங்க. ராஜு ஒன்னே எதுக்கு செல்லாம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்க மேடம், இந்த வீடு சொத்து எல்லாமே விஜயோடது, ஆனால் அதை நீங்கள் ஆக்கிரமிச்சு எல்லாத்தையும் உங்கள் பேரில் மாற்ற முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, இது சட்டப்படி குற்றம், அதாவது உங்களுக்கு நான் ஒரு வார்னிங் தரேன், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடுங்க, பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கைது பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. ராஜு ஒன்னே என்னை காமெடி பண்ணுறீங்களா, யார் இந்த விஜய் சொன்னானா, என்கிட்ட பத்திரம் இருக்குது சார், இந்த விஜய் எனக்கு எழுதி கொடுத்த பத்திரம் இருக்குது அப்படின்னு காட்டவும், அதை காட்டுங்கம்மான்னு சொல்கிறாங்க. ராஜு ஒன்று தேடி பார்க்கணும் கிடைக்கல. ரஞ்சி ஒன்னே, ராஜுமா அந்த பத்திரத்தை காணும் ராஜுமா அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்னே இந்த பத்திரமா ரஞ்சி அப்படின்னு காட்டுறாங்க. அப்போ தான் ராஜுக்கு புரியுது, நைட்டு ஏதோ சவுண்டு எதுன்னு சொன்னேன் ரஞ்சி, அப்போ நீ ஒழுங்காக பார்த்துனா அந்த பத்திரம் இப்போ கைக்கு போயிருக்குமா அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்னே ஆமாம் ரஞ்சி சரியாக பார்க்கல, நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு தாண்டி நானும் அதே துரோகத்தை திருப்பி உனக்கு பண்ணியிருக்கேன், இப்போ தெரியுதா துரோகத்தோட வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, ராஜு ஒன்னே ஏய் மல்லி நீ என்னையும் ஏமாத்திட்டல, என்னையும் முட்டலாக்கிட்டல, நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. மல்லி ஒன்னே இங்கேப்பா ராஜி, நீ சும்மா விட்டாலும் சரி சும்மா விடலான்னு சரி, இப்போ முதல்ல வீட்டோட கிளம்பு, இது எங்களுடைய கல்யாண நாள், ஸோ எங்கள் கல்யாண நாளை எங்கள் வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக கொண்டாட நினைக்கிறோம் சார், இவங்க அலசி வெளியே போங்க அப்படின்னு சொல்ல, போலீஸ் ராஜி ரஞ்சி 2 பேரும் இழுத்து வந்து வெளியே விட்றாங்க. ராஜி செம்மையாக ஃபீல் பண்ணுறாங்க. அடைச்ச எல்லாமே நம்ம கைக்கு வந்துருச்சு, இனி நம்மளை யாரையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எவ்வளோ ஆசாசியாக இருந்தோம், கடைசியில் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு ராஜி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ராஜி ஃபீல் பண்ணிக்கிறத பார்த்த மல்லி, என்ன ராஜி இதுக்கு தான் ஓவராக ஆடக்கூடாதுன்னு சொல்கிறது, ஓவராக ஆடினா இதுதான் நிலமை, பாத்தியா வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கள்ல, மேலே இருந்த நீ கீழே வந்துட்ட, கீழே இருந்த நாங்கள் திரும்பவும் மேலேயே வந்துட்டோம், இனிமேலாச்சும் எங்கள்கிட்ட பகைச்சிக்காம எங்களை முறைச்சிக்காம யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் தள்ளி போய் தூரமாக எங்கேயாவது கூலி வேலை செஞ்சாவது இல்லை நீ சொல்லுவி அடிக்கடி பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்கோ ராஜி, நாங்கள் ஒன்றை மாதிரிலாம் வந்து எங்கேயும் தொல்லை பண்ண மாட்டோம் சரியா போ அப்படின்னு சொல்லி மல்லி அமுச்சு விட்றாங்க. ராஜியால் பதில் பேச முடியாமல் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு ராஜி அங்கேருந்து வெளியவும் போகிறாங்க.